ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெயராம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் சர்க்கம் 41. பூஞ்சோலையை அழைத்து. சீதா பிராட்டி யாரால் சொன்ன இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு வானரருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ரொம்ப சீதா பிராட்டியார் கொண்டாடி இருக்காங்க அந்த வார்த்தைகளில். ரொம்ப கிளம்பணும் அப்படின்னு நிச்சயம் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து வெளியேறி வேற ஒரு இடத்துக்கு போய் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. பிராட்டியார் என்னால் பார்க்கப்பட்டாங்க, ஒரு அரிய செயல் இருந்தாலும் நான் கொஞ்சம் காரியங்கள் அங்கே செய்ய வேண்டியது இருக்குது. அரசு நீதியில் 4 வகை உபாயம் சொல்லியிருக்கிறாங்க. அதில் முதல்ல 3 உபாயங்களுக்கு அடுத்து 4வது உபாயத்தை இங்கே நான் பயன்படுத்தி பார்க்கணும். ராட்சசர்களோட சமாதானம் செஞ்சுக்கிறதுங்கிறது நல்லது கிடையாது. அளவே இல்லாத பொருள் வளம் இருக்கிறவங்கள பொருள் செல்வம் கொடுத்து வசப்படுத்த முடியாது. பலத்தில் இருமாப்பாக இருக்கிறவங்கள பேதம் செஞ்சு பிரிக்க முடியாது. இவங்க கிட்ட எல்லாம் பராக்கிரமத்தை காட்டுறது மட்டும்தான் சிறந்த உபாயம்னு எனக்கு படுது. இந்த சந்தர்ப்பத்தில் இருக்கிற காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுல பராக்கிரமத்தை காட்டுறதை தவிர வேறு எதுவும் வழி இல்லை. இங்கே வீரர்கள் கொல்லப்பட்டால் தான் ஒரு வழியாக ராட்சசர்கள் அடங்குவாங்க. இங்கே மென்மையான நடவடிக்கை பயன்படாது. ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்கிறப்போ அந்த மூல லட்சியத்துக்கு விரோதம் இல்லாத மற்ற காரியங்களை செஞ்சு முடிக்கிறவனே செயல்திறனுடையவன். சின்ன காரியனாலும் அதை முடிப்பதற்கு ஒரே வழியை நம்பிட்டு இருக்கக்கூடாது. பலவித உபாயங்களை தெரிஞ்சிருக்கணும். அப்படிப்பட்டவர் தான் காரியத்தை செய்து முடிக்கிற ஆற்றல் உள்ளவங்க. எனக்கும் அவங்களுக்கும் இருக்கிற இந்த யுத்தத்தில் ஏற்றத்தாழ்வுகளை தெரிஞ்சுக்கிறணும். அப்புறம் வானர தலைவன் இருக்கும் இடத்துக்கு போனால் தான் அவர்கிட்ட நான் சொல்கிறதுக்கு சரியாக இருக்கும். எனக்கு இங்கே இருக்கிற அரக்கர்களுக்கும் சுலபமாக பெரிய யுத்தம் உண்டாகிற வழியை பார்க்கணும். அப்போ தான் ராவணன் போர்க்களத்தில் தான் பலத்தை காட்டி என்னை எடை போடுவான். மற்ற எல்லா ராட்சசர்களும் என்னால் அழிக்கப்பட்ட பின் வேறு வழி இல்லாமல் ராவணன் வந்து தானே ஆகணும். அமைச்சர்களோட சேனைகளோட போர்க்களத்துக்கு வர்ற ராவணனை எதிர்த்து அவனோட மனசில் இருக்கிற எண்ணத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவனுடைய ஆற்றலையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் இங்கேருந்து போவேன் திரும்பி. அந்த கொடுங்கோலனுடைய இந்த நந்தவனம் இந்திரனோட பூஞ்சோலையான நந்தனம் மாதிரி நல்லா அழகாக மனசு கவர்ற மாதிரி பல வகையான மரம் கொடிகளோடு இருக்குது. காஞ்சி வளர்ந்து போன காட்டை நெருப்பு எரிக்கிறது மாதிரி இந்த வனத்தை நான் அழிக்க போகிறேன். இதுக்கு அழிவு ஏற்பட்டால் ராவணனுக்கு கோபம் வரும். உடனே ராட்சச மன்னன் ஏராளமான குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்பட, காலாட்படை எல்லாத்தையும் அனுப்பி வைப்பான். திரிசூலம், காலாயசம், பட்டசம் இந்த மாதிரி ஆயுதங்களோட வர்ற அவங்களோட பெரிய யுத்தம் ஏற்படும். ராவணனால் அனுப்பப்பட்ட அந்த ரண பராக்கிரமம் மிகுந்த ஆற்றல் இருக்கக்கூடுங்க எல்லாரும் சேர்ந்து எதிர்த்தாலும் அவங்கள எதிர்த்து கொன்றுவேன் எல்லாரையுமே. பயங்கரமாக ஆற்றல் படைத்தவரான ஹனுமான் தன் தொடைகளால் தாக்கி பெரிய பெரிய மரங்களை முறிக்க ஆரம்பித்தார். வீர ஆஞ்சநேயர் குதூகலமான பறவை கூட்டங்கள் நிறைந்ததும் பல வகையான மரம் செடி கொடிகள் இருக்கக்கூடியதான பெண்களுக்கான மரச்சோலைகள் எல்லாம் அழித்தார். அந்த பூங்காவனம் உழுக்கப்பட்ட மரங்களால் சின்ன பின்னமாக்கப்பட்ட தடாகங்களால் பொடி பொடியாக்கப்பட்ட மலைமூடலாலும் கண்களை உறுத்துற மாதிரி ஆயிடுச்சு. நிறையா பறவைகளோட அலறல் சத்தம், தகர்க்கப்பட்ட நீர்நிலைகளால் செந்நிறமாக இளந்தளிர்கள் கருகி போய் நிற்கிற மரம் கொடிகளால் பிரளய அக்னி அழிக்கப்பட்டு விட்டது மாதிரி அந்த வனம் அங்கே இல்லாமலே போயிடுச்சு. அதாவது வனம் இதுதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு அடையாளம் கூட அங்கே இல்லாமல் போயிடுச்சு. பயத்தில் கலங்கி நிற்கிற பெண்களை போல கொடிகள் நிற்கிது. அழிக்கப்பட்ட கொடி மண்டபங்கள், அலங்கார மண்டபங்கள், மாசர்ப்பங்கள், கொடிய விலங்குகள், கல் மண்டபங்கள், சாதாரண கட்டடங்கள் எல்லாமே அந்த மாபெரும் வனம் உருவே அழிஞ்சது மாதிரி ஆயிடுச்சு. அசோக கொடிகள் படர்ந்தது. ராவணனோட அந்தப்புற மடந்தையரோட ஆசைகள் எல்லாம் வளர்க்குறது அந்த வனம். சீதா பிராட்டியாரை காப்பாற்ற வந்த ஹனுமாரோட பலத்தால் அழிக்கப்பட்டு சோக கொடிகளோட கூட்டத்தால் நிறைஞ்சதாக ஆக்கப்பட்டுருச்சு. ராட்சசாதிபதியோட மனசுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செஞ்சுட்டு தான் ஒருவனாகவே ஏராளமாக படை வீரர்களோட யுத்தம் செய்கிற ஆசையோடு அந்த தோட்டத்தோட நுழைவாயிலில் வெற்றி திருவுருவா அப்படியே ஹனுமான் பிரகாசிக்கிற மாதிரி நின்றுட்டு இருந்தார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 41வது சர்க்கம் ஒற்றிற்று. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்.